ஆத்தா பரமத்தேவன் வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்க. என்னதான் அப்பன் தப்பு பண்ணினாலும் ஆண்டவன் அந்த பொண்ணை இப்படியா சோதிக்கணும்? நீ பரிதாபப்படுற, ஆனா அந்த ஒத்தகையன் எவன் சொத்தை பறிக்கலாம் எவன் வீட்டை எரிக்கலாம்ல அலையறான். அவனுக்கு இது பத்தாது, இன்னும் அனுபவிக்கணும். ஆத்தா இல்லை கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். தம்பி சொல்றது கரெக்ட் தானுங்க. என்ன உன் வேலை பார்க்க மாட்டே நீ? இது என்னங்க பெரிய வேலை? என்னைக்கு உங்க கொண்டை எடுக்கணும் அன்னைக்கு தான் வேலை செஞ்ச முழு திருப்தியே எனக்கு இருக்குமுங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும், என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அதை எடுப்ப. இத பண்ணுங்க. போஸ்ட். வணக்கம் சார். வாங்க போஸ்ட். என்ன கடுதாசி வந்திருக்கா? இல்லைங்க, தந்தி வந்திருக்கு. என்னது தந்தி வந்திருக்கா? ஐயோ சின்னையா, உன் தாத்தன் போயிட்டாரு போல இருக்குடா. ஐயோ அப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ 10 நாளைக்கு முன்னாடி கூட வந்து என் கையால கறியும் சோறும் தின்னுட்டு கையாட்டி போனியல. எப்பா உனக்கு கை காலு வீங்கினாலும் கம்பீரம் குறையாது. பல்லுலாம பட்டாணி எல்லாம் திம்பியே இப்படி பட்டுன்னு போயிட்டு என்னன்னு படிச்சு தொலைய. உங்க அத்தை பொண்ணு மீனாட்சி நாளைக்கு ஊர்ல இருந்து வருதாமா. எது நம்ம மீனுக்குட்டி வராளா? அப்பா மீனுக்குட்டி வராதா? இல்லை நல்ல செய்தி தானே நான் கொண்டு வந்திருக்கேன். போய் வாழை மரத்தை வெட்டி மைக் செட்டு புஷ்வான கிஸ்வான வெடி எல்லாத்தையும் ஏற்பாடு வச்சு போய் சாப்பிடுங்க. போங்க போங்க. மீனுக்குட்டி வர்றா, மீனுக்குட்டி வர்றா, மீனுக்குட்டி வர்றா. அத்தை மகள் ரத்தினமே, சின்னையா விட்டு சித்திரமே, வருக வருக. பெரியோர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பச்சேவா பொண்ணு எடுப்பாரு? யாரும் அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான்? யாரும் அந்த மண்டவிங்க நாயி? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறார். பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவணத்தை விட்டு என்ன பண்ணுவான்? பாடுவா இருங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்தி கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புலி இருக்கு, உங்கள்ட்ட முத அடைப்பாங்க. என்ன பேசுற நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது. ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவனி நரி கடிச்சு நீ மைக்கிலியா கூப்பிடுற? போய் வேலை பாருங்கடா. ஆமா, உங்க மாமா பொண்ணு எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? சும்மா தரைய தொடர மாதிரி தழ தழன்னு புடவை கட்டிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, கை நிறைய வளையல போட்டுக்கிட்டு சும்மா அப்படி நடந்து வந்தான்னா மகாலட்சுமி மாதிரி இருக்க மாட்டா? பஸ் வர பாப்பீங்களா? வந்துட்டா அல்லாமலத்தை வைரா வேடிய. என்ன புள்ள இது? என்ன இப்படி வந்திருக்க? என்ன ஆகணும்? குடு குடுறா. ஏன் புள்ள என்ன புள்ள இது? உடுப்பு நல்லதானே இருக்கு. என் கண்ணுக்கு நல்லா இருக்கு, ஊரா இருக்கண்ணுக்கு இந்த துண்டை மட்டும் மறைச்சு. மாமா அரை குறைவா வந்து அப்படித்தான். யாரு அந்த பொண்ணு? சின்னையாவோட முறை பொண்ணுங்க. பட்டணத்துல இருந்து படிப்பு முடிச்சிட்டு வராங்க. அவன் நிக்கிறா. ஏதாவது இங்கிலீஷ்ல பேசு. இங்கிலீஷ் என்ன நம்ம பேச முடியும்? ஏதாவது பேசுல. அப்படிதான். பின்னிட்டு போ.
படிச்சவன் எவன் புள்ள? என் பேத்தி வந்துட்டா. இங்க பாருங்க, பண்ணையில எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏய், கடை வெட்டியிருக்கேன்டா. வாவா, அட போகடாண்ணா. வாவ் அத்தை அத்தை இரு 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 முதல்ல ஆளாத்தி அப்புறம் தான் மத்ததெல்லாம் புள்ள எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துறாத, ஒண்ணு ரெண்ட அவனுக்கும் கொடு. வாவ் பாருங்க நீ பார், என் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் கட்டியிருக்கும் அழகு மாளிகை பார், என் காதல் சாம்ராஜ்ய இளவரசிக்கு நான் எழுப்பியிருக்கும் அன்பு மாளிகை பார் பார் பார். வாவ்தான் அன்பே, விருந்தரையில் உன் பாதம் பட்டு நோகாதிருக்க கலரு கார்பட்டு கார்முகிலைக் கண்டு தோகை விரித்தாடும் வண்ணமயிலே, கானகத்தில் திருந்து கானமழை பொழியும் என் சின்ன குயிலே. கமான். படுக்கையிலே மல்லிகை முட்டு, பார்த்து ரசிக்க சீரியல் செட்டு, உண்டு கழிக்க ரவா லட்டு, நீ என் முல்லை முட்டு. யாரங்கே என்பது அந்த காலத்தில் அழைக்கும் சொல்லு, பாருங்கே என்று நீ அழைக்க காலில் சொல்லு. ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டும் கண்டு நீ களித்திட கலர் டிவி செட்டு. தண்ணீர் தொட்டியில் மீன் குட்டி, தாகம் தணிக்க குளிர் சாதன பெட்டி, வடிய தங்க கட்டி. அச்சி மாமா கறி ரகலே பண்ற. அச்சோ, என்ன புள்ள இப்படி பேசுற? இதுக்கு அனுப்பிச்ச பட்டணத்துக்கு படிக்கிறதுக்கு. எப்பவும் போல இப்படி பேசு மாமா. என்ன புள்ள படிச்சவ நீ, இப்படி எல்லாம் பேசினா உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக என்னமா வசனம் எல்லாம் கத்துக்கிட்டு வந்த, இப்படி விடுக்குன்னு பேசிட்டிய புள்ள. ஏன் புள்ள, உனக்காக இந்த வீட்டை எப்படி இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன்? ஆமா, இந்த ஓலைக்கட்டு மாதிரி. ஐயோ, அந்த ஓலையை தொடாத, அது பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. ஆமா ஆமா, பெரிய தங்கமல ரகசியம். மாமா, இந்த வீடு மாறினாலும் நீ மாறவே மாட்ட. என்னைக்கு நீங்க குடுமிய வெட்ட போறியோ அன்னைக்குதான் நீ மாற போற. ஆத்தி, அப்படி எல்லாம் சொல்லாத புள்ள. அவன் சாமிக்காக வேண்டிட்டு முடி வச்சிருக்கான், நான் உனக்காக நேர்ந்துகிட்டு இந்த குடுமையை வளர்த்திருக்கேன். உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு தடங்கள் வரும் சின்ன வயசுல ஜோசியக்காரன் சொன்னான். அதுக்கு பரிகாரமா உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதே குடுமையோட பால்காவடி தூக்கிட்டு தீய மிதிப்பேன்னு வேண்டி இருக்கேன். இத்தனை வருஷமா பண்டிகை அன்னைக்கு உனக்காக தீய மிதிச்சுட்டு தான் இருக்கேன். ஐயோ மாமா, என்ன எனக்காக நீ இவ்ளோ பண்ணி வச்சிருக்க மாதிரி உனக்காக ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சஸ்பென்ஸ். என்ன மேல இங்கேயும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? கொலை எடுத்து பின்னால கட்டுறான். யோ, நீ ஒரு ஆள் ஐயா, அட்வான்ஸ் வாங்கின அறிவில்ல? கல்யாணத்துக்கு மைசூர் படம் கூப்பிட்டாக்க பலாபுத்த அவன் சேரும் போல நீ கொடுத்த காசுக்கு பிரசவத்துக்கே வரலாம். இந்த லொள்ளு கூட குறைச்சல. இந்த லொள்ளெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத, நான் வர முடியாது. நீயே போய் பந்தலுக்கு முன்னால நின்னு பாரு. போ, மூஞ்சிய பாரு, கரும்பாரிக்கு வேட்டு வச்ச மாதிரி. போப்பா, வர்றேன். யோ, சீக்கிரம் வாயா. போடா பேச்சக்கார நாய். ஆளை பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி இருந்துட்டு பேச்ச பாரு. பாஸ், ஒரு சின்ன கேள்வி. கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறேன். எங்காவது பைப்படி இல்லைன்னா கூட்டி போடா. கேள்வி பாஸ், என்ன இதுல ஏன் கொண்டு வச்சிருக்காங்க? ஏதோ மாட்டி விட பாக்குறேன். அடே, அது பொம்பளை குளம், அதனாலதான் அது கொண்டே இருக்கு. அப்ப இது ஆம்பளை குழாயா? அடிக்க புள்ளவன. மாமா மாமா மாமா, இந்த பேண்ட் போட்டுக்கங்க மாமா. மாமா நான் அந்த குழாவை போட மாட்டேன். விட்டு எங்க மீனு. என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தயம் நடக்குதா? ஆளாளுக்கு ஓடி எடுத்துறீங்க. சித்தப்பா ஒரு பிடிங்க. இவனை பிடிக்க என்னால முடியாதுமா. சித்தப்பா, உங்களுக்கு குவார்டர் வாங்கி தரேன். கோட்டரா? டேய் கட்டடா விடு. மாமா, எனக்கு அந்த குழாவுல போக முடியாது மாமா. உன்னை என்ன சாகர குழாய்க்குள்ள இறக்க சொல்றேன். காத்து வராது மாமா. ஐயோ வெயிட். அப்பா, ஃபுல் ஆஃப் ஆச்சு, ஆஃப் குவார்டர் ஆச்சு. மேட்ரை தான் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. ஒரே கூடி நின்னுட்டு இருந்துச்சு, அதுவும் என் எதிரி மகனுக்கு முன்னாடி. என்ன பார்த்து உனக்கு டீசென்ட் இருக்கான்னு கேட்டுட்டா மாமா அந்த மீடு குட்டி. ஏய் மீனு, மக்கா, அர்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன், ஜார்ஜென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். டீசென்ட்னா எனக்கு என்னன்னு தெரியலையப்பா. எனக்கும் தெரியலையப்பா. அவங்களா மாமா, வாங்க வீட்டுக்கு போலாம். வாடி எங்க ஐட்டம் மவள. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? எனக்கு டீசென்ட் இல்லையா? நீ
வெறும் தரையில நடக்க கூடாதுங்கிறதுக்காக கலர் கார்பெட் போட்டு ஒண்ணு நடக்க வச்ச வேண்டி என்ன பார்த்து டீச்சர் இல்லைங்கிற நாலு எடுத்து படிக்க வச்சு நாகரிகத்தை கத்து கொடுத்த என்ன பார்த்து டீச்சர் இல்லைன்னு நான் படிக்காதவன் தான், பேண்ட் சட்டை போடாதவன் தான், குடும்பம் வச்ச பட்டி கேட்டான் தான். ஆனா மான ரோஷம் உள்ள மூக்கையா தேவனோட பரம்பரை ஐயோ, பேச காடிச்சிடும். இனிமே எவ்வளவு என்ன மாம மச்சான் கூப்பிடக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். ஏய் போடி. நிறுத்துங்க மாமா, தப்பு என் மேலதான். ஊர் முன்னாடி நீங்க அவனை வெட்டி போட்டுட்டு எங்களை அனாதையாக்கிட்டு ஜெயிலுக்கு போகாம தடுத்தம் பாருங்க, தப்பு என் மேலதான். 18 வருஷத்து பகைய சின்ன பகைய ஆக்காம தடுத்த பாருங்க, தப்பு என் மேலதான். குடும்ப பகை ஊர் பகைய ஆகாம இருக்க காரணமா இருந்த பாருங்க, தப்பு என் மேலதான். இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா என்ன வெட்டி போட்டுடுங்க. ஆனா மாமான்னு கூப்பிட வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. இந்த புள்ள அழாத. ஏன் இப்படி குழந்தை மாதிரி நீ எழுதினா நானும் அழுவேன். புள்ள அழாத. ஆமா இப்ப ஏதாவது சாப்பிய புள்ள? காலையில இருந்து நீங்க சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் மாமா? என்ன புள்ள இது காலையில இருந்து சாப்பிடலையா? பாத்தீங்களா படிச்சவன் காட்டிட்டா பாத்தீங்களா? என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கா. ஆமா ஆத்திர அறிவை கெடுக்கும்பாங்க. ஆமா ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? குடி குடிய கெடுக்கும். வாப்பல போலாம், போய் சாப்பிடலாம். என்னது குடிய கெடுக்குமா? வாங்கி கொடுத்ததே இவன் பேசுற பேச்ச பாத்தியா? இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வையின்னு சொல்ற மாதிரி இருக்கு. போங்கடா. மாமா ஐயோ எங்க ஓடுறீங்க? உள்ள வாங்க. என்ன புள்ளது அரையும் குறையுமா இருக்காளுங்க? ஏதாவது துணிய மாட்ட சொல்லு. ஐயோ மாமா, அதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், துணி டிசைனே அப்படிதான். நீங்க வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்க்கணும் காத்துட்டாங்க. இப்ப அங்கிள் ஒரே சிக்காளிகளா இருக்காங்க. வேட்டி எடுக்கிற இதெல்லாம் உன் நண்பர்களா பொண்ணுகளா இது? ஐயோ புடிச்சாலும் புடிச்ச நல்ல நாட்டுக்கிட்டே தாண்டி பிடிச்சிருக்கேன். என்ன கட்ட குட்ட தப்பா பேசிட்டு இருக்கா? ஏய் சும்மா ரெடி. மாமா இதான் கிறிஸ்டி. கிறிஸ்டி வணக்கம். ஏய் சுத்த ரவுடியா இருப்பா போல இருக்க. இது மும்தாஜ். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ஐயோ போட்டோ எடுத்தா ஆயுஸ் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. எடுக்க வேணாம்னு சொல்லு புள்ள. எடுக்க வேணாம். எடுக்க சும்மாரு. மாமா அவ அக்காக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நம்ம ஊர்ல 2 நாள் தங்கிட்டு என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. போயிட்டு வரட்டுமா? நல்லா போயிட்டு வா புள்ள. எல்லாம் பட்டணத்து பிள்ளைங்க. 2 நாள் என்ன 10 நாள் நம்ம ஊர்ல தங்கிட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி நல்லா கோழி மீன் எறா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உன்ன மாதிரி உடம்ப தேத்திட்டு போக சொல்லு புள்ள. குடுமி அங்கிள். என்ன குள்ள கத்திரிக்கா? எங்களுக்கெல்லாம் உங்க ஊரை எப்ப சுத்தி காட்ட போறீங்க? இந்த பாருங்க புள்ள, முதல்ல போய் குளிச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஊரை சுத்தி பார்க்கலாம். இந்த பாரு தனியா ஆடிட்டு இருக்கு, போய் குளிக்க சொல்லு புள்ள. ஏய் ஊதுபத்தி குளிச்சு வைடா டேய். இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சிட்டு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ சொல்றே இல்லப்பா. நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்ப தலையில் இருக்கிற மசல் கூட காப்பாற்றாது. ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலே போகட்டும். ஆமா நீங்களும் அதைத்தான் திங்க போறீங்களா? ஆமா. இத புடிங்க, இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே? என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் பாஸ் போட்டீங்க? ஆட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10,000 ஆஸ்பத்திரி விட்டாலும் பொழைச்சிருப்பேன். காரணம் பிரயோஜனம் அவன் காதை கடிச்சு வந்திருக்கேடா. பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பொன் தோடு இருக்கு. ஒண்டி புலி, இந்த அவன் காசு என் காதை குடியா. வாடி, உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க கிடக்கு எடுத்துட்டு போ. என் காது என் காது என் காது. அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா, இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன தம்பி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆளு எப்படி? ஏன்
ஏதாவது கடன்களை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனா சரி. ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் பணம் தர மாட்டேங்கிறான். அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. ஆ. காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். ஆட போ பெருசு. இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் நரிங்க வா ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூடாத கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா, அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்குறிய. நான் எங்க நரி வளர்க்குறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையன் தான். ஆட அவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முடிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முடிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சிட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். டேய் நரி, கடை முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. அடடட தொல்லையா போச்சே. சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. அடடட தூக்கத்தை கெடுக்குறீங்களே. ராஜா அம்மா செல்லா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா நரி ஊழ விட்டுருச்சு. சக்சஸ். ராமசாமி பணத்தை எடுத்து வைடா. என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? என்ன செருப்பு அருந்து போச்சு? ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே. சக்சஸ். என்ன ரத்த காவல்லாம் வாங்குது? என் பணம் வந்துடும். ஏய் ஏப்பா, செத்தது யாரு? ராமசாமின்னு. எந்த ராமசாமி? நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியா? எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா? ஆமாண்ணா, அவரே தான். போயிட்டானா? ஏய் ஐயோ நான் செத்தேன். யாராவது ஐடியா கொடுக்குற ஐடியா. இவன் நிறையாடா. என் கண்ணுக்கு அவன் அப்படிதான் தெரியும். என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? என்ன உன் கண்ணுக்கு தெரியுது? இவன் முகத்துல முடிச்சுட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது? ராமசாமி செத்து போயிட்டானா? ஆமாண்டா, ஓராய்க்கு பிறந்தவன. அவர் உங்களுக்கு ரூபா கொடுக்கணுங்க. செத்து போயிட்டாங்க. ஓடி போயிரு. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்க கூடாது. மேயற மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம் பாரு மாப்ள, அவ சந்தோஷத்துக்காகத்தான் நீ அந்த இடத்துல சம்பந்தம் பண்ண. இப்ப அந்த பொண்ணே செத்து போயிரேன்னு சொல்றா. பேசாம முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஊக்கு கொடுத்துட்டேன்னு உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா, இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்கை யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா. நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையும் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி என் சம்மதம் இல்லாமலே நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்தலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா. அந்த சொத்த பூஞ்சி கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவா. வா பாஸ், எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? இடத்துக்கு போறோம். எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கழி வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல, என் பேர் வெளியே தேவையில்லை. ஐயோ, பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ், ஆஹா அடடடடடா, பியூட்டிஃபுல். என்ன இடையில பூரா மாதிரி ஒண்ணு ஊறுது? ஏண்டா நான் அழகா ரசிச்சிட்டு இருக்கும்போது இடையில நரித்தலை விட்டு கெடுத்துட்டியாடா? சாரி பாஸ். வாட் இஸ் திஸ் பாஸ்? திஸ் இஸ் பைனாகுலர். அப்படின்னா லாங்கில் இருக்கிறத கிட்டக்க காட்டும், சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும். அப்ப பெருசா இருக்கிறத மழை மாதிரி காட்டுமா? டேய், இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. சித்தப்போ, என்ன சித்தப்போ, மாமா வராரா இல்லையான்னு பாக்க சொன்னா நீங்க என்ன பேசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? நான் அவரை தாமா பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இடையில இந்த நாய் பூந்து இன்டர்கட் பண்ணிருச்சு. பாத்தி அம்மா கடிக்க வர்றான். அண்ணா கொஞ்சம் சும்மா இருங்கடா நீங்க. டேய் நாலு கேடா, அவன் வரதானே பாறா. டேய், அவன் என்ன ஏவுகணையா அங்கிருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற? ஸ்ட்ரைட்டா பாருடா. ஏன் கண்ணு தெரியாதா? லாங்கில் இப்படி தான் பார்க்கணும். பாரு. வந்துட்டாரே. சித்தப்பா, அவரை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீ முதல்ல போய் குதிமா. நான் வரேன். டேய் பண்ணி எங்கடா போற நீ? நான் காப்பாத்த போறேன். டேய் நீ வாடா, நீ காப்பாத்துறது இருக்கட்டும். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க.
மீனு குட்டி மீனு குளிக்கவே இல்லை அதுக்குள்ள அழுக்கு தேய்க்கிற அது இல்ல பாஸ், மீன் தண்ணிக்குள்ள போயிருக்கு. சின்னையா காப்பாத்த போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சின்னையா மீனை பிடிப்பாரு, மீன் சின்னையாவை லபக்குன்னு கடிக்கு, ரெண்டு பேருக்கு தண்ணிக்குள்ள ஜலக்கிற இடம் நடக்கும். அப்படின்னா புரியல? புரியலையே. அடே கற்பழிப்பு நடக்கும். தண்ணிக்குள்ள கற்பழிச்சு அழிஞ்சிடாதே. டேய், இந்தியாவுல இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்ல, படுவான் நீ கேட்டுட்ட. அது எப்படி ஆளிங்க? அழியுங்கிற ஆளியாங்க வேற என்ன ஆகும்? கரைஞ்சு போயிருமுடா. டேய், நம்ம பிளான் எல்லாம் அவுட்ரா. வாடா. டேய், நீ எதுக்கு அழுகுற? நீ என்னமா ஆத்துக்குள்ள குளிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். எவ்வளவு சீரியஸா இருக்கு நான் எதுக்கு அழுதுட்டு இருக்கு பாரு. சித்தப்பு என்ன சித்தப்பு இது? எது இதா? இது வயிறு. ஐயோ அது இல்ல. பின்ன இது மூக்குங்கறியா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு, வயிற்று தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு. அப்ப அவருக்கு மூடு ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு. இப்ப இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்னமா கொண்டையை மண்டையை வச்சு தெரிஞ்சத பார்த்தா அரபிக்கடலையே நீந்துவான்னு நினைச்சேன். அம்பராமலை ஆத்தண்ணிக்கே இந்த அமுக்க அமுக்க வச்சுட்டான். பாஸ், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும். டேய், என்னதான் நினைச்சிட்டு நீ? சித்தப்பு மாமாக்கு ஆபத்து இல்லையே? மாமாவுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல, அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து. முடிச்சுட்டான். மாமா எந்திரி மாமா. முடிச்சுட்டான். செத்துட்டான். முடிச்சிட்டியா? நல்ல வேலையா போச்சு. ஐயோ, தண்ணியில குதிக்கிற ஐடியாவை இவங்க தான் கொடுத்தாங்க. நீ முடிக்கிற முடிய பார்த்தா நான் தான் ஐடியா கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். நான் ஐடியா கொடுக்கல, இந்த வெள்ளையும் தான் கொடுத்தான். பாஸ், அம்மா, எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு. கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டா. அந்த மருது வேற கோவில் என்கிட்ட பேசுறான். போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன். நோ நோ நோ. அப்படியே மூஞ்சி லட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தேடு, வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா. சிஸ்டர், நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா. நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னோன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவோட சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்களா? இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ், டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். ஓனர், அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியம் சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டே ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பர் ஐடியா. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வருது. ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்னைய மிரட்டி கேக்குற? ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய், கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்ணி இறக்குறியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போங்கடா. இன்று முதல் முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. ஏய், அதான்டா யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா. வாங்கம்மா, வளையல் போடுறேன். வலிக்காம வழுக்காம மெதுவா போடுறேன். வாங்க. ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணிடலான்னு சொல்லி இப்ப என்ன நடக்கூடாம பண்ணி வர்ற பொண்ணுங்களுக்கு வளையல் போட விடாம பண்ணிட்டியாடா? நீங்க தான் போட முடியாம படுத்திருக்கீங்க, அவராவது போடட்டுமே. உங்களுக்கே அவ்வளவு போறாம. ஏண்டி, அந்த எருமை வளையல் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? நான் நல்லா போட வேண்டி, சத்தியமா போட வேண்டி. உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா? பாஸ், வர்ற கஸ்டமரை கவலைப்படுத்தாதீங்க. ஆமா, பெரிய கஸ்டமர். மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க.
போடா பொக்க 8 நாளுக்கு வளையல் போட வந்திருக்காளுங்க. அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா? அவுத்து பாரு. இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நாளைக்கு வாங்க, நானே போடுறேன். நாளைக்கு வாங்கடி, வீங்கி போவீங்க. சாமி, ஐயோ குறுகுறுப்புக்காரன் வந்துட்டானா? சாமி, ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான்? ராத்திரி உடுக்க கொடுத்துரு. அது எங்க சாமி? டேய் அடியில் இருக்கு, எடுத்துக்கடா. டேய் டிராயர் இருக்குடா. சரி சாமி. அடே இந்த டிராயர்ல இல்லடா, மேஜர் டிராயர்லடா. ஏன் சாமி, சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவன் கட்டியா கேட்ட? ஐயோ! அம்மா! வேண்டாத்தா. ஆட என்ன இப்ப நடக்க கூட நடக்க போகுதுன்னு இந்த அழுவாச்சு அழுவுற? பயமா இருக்காத்தா. பயமா இருக்கா? விட்டா 4 போலீஸ பாதுகாப்புக்குள்ள கூப்பிடு போல இருக்கு. உன்னை என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னமா? சும்மா பஞ்சமேத்த மாதிரி பளபளன்னு இருக்கு. போய் படுத்து பெரண்டு வருவியா? போடா இவன் வாயில. நீ சும்மா இருக்கா? அந்த பொண்ணு ஓரப்பாயை விரிச்சு வச்சு 1 மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது. பாய் இத்து போறதுக்குள்ள போ. அதானே வெக்கப்பட வேண்டியவள தைரியமா உள்ள உட்கார்ந்திருக்கா. உனக்கு என்ன ஆம்பளை சிங்கம்? போ போப்பா. அடைய பத்தியா? அக்கா, எல்லாரும் முதலிரவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவன் என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே. அங்க போய் என்ன பண்ண போறான்? சும்மா இருடா, பிள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தானே சுளுக்கு. சரி சரி, பிள்ளைங்க 2 சந்தோஷமா இருக்குன்னு ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. எத்தனை நாள் ஐயோ, மீனு. ஐயோ ஏப்பா பாதியில வந்துட்ட? என்ன மாமா இது இந்த நேரத்துல இந்த பாட்டை போய் போட்டுக்கிட்டு? என்ன பாட்டு போட்டான்? நம்ம விசேஷத்துக்கு போடுமே அந்த பாட்டு தான். என்னடா பாட்டது? மருதமலை மாமுனிய முருகையா. அவன் முருகன் கோயில சாமியா கும்பிடுறான். என்ன நேரம் இது? நீ போப்பா, நான் போடுறேன். டேய் பாலும் பழம் போடு. அந்த இருக்காது நம்மகிட்ட இல்லையே. சரி மைக் எடுத்து பாடிடுவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கை